உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ரமலான் மாதத்தை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடந்த 21 ஆண்டுகளாக சஹர் இஃப்தார் நோன்பு கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பில் 22ஆம் ஆண்டாக நோன்பு இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சைதாப்பேட்டையில் 2ஆம் நாளாக இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறந்தார். அவருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் இஃப்தார் நோன்பு திறந்தனர். திருச்சி மாநகராட்சி பட்ஜெட் விவாத கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளரும் 17வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்திய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். இன்று திருச்சி மாநகராட்சியினுடைய வரவு செலவு கணக்கு, அதாவது பட்ஜெட் தாக்கலுடைய விவாத கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் மார்ச் 2ஆம் தேதி பொறுப்பேற்றோம். இன்றைக்கு மார்ச் 3. 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற வேளையில் பட்ஜெட் விவாதத்திற்கான அந்த விவாத கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே பங்கெடுத்து கொண்டோம். தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த அளவில் மாநகராட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எளிய மக்களுக்கு சென்று அடையக்கூடிய அளவிற்கு பட்ஜெட் கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களிடமிடையே சென்றடைந்திருக்கிறது. மின்விளக்கு, தூய்மை பணிகள், குடிநீர் மற்றும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் திருச்சி மாநகராட்சியில் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் கலந்து கொண்டு சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்காக நன்றி தெரிவித்திருக்கிறோம். அதே வேளையில் 100 கோடி ரூபாய் விரிவான சாக்கடைகளை பலப்படுத்துகிற வகையில் 100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 100 கோடி ரூபாய் எனது வார்டில் இருக்கிற ரெட்டவாய்க்கால் பகுதிக்கு பொருந்துமா என்று கேட்டதற்கு அதில் பொருந்தும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஜென்ரேட்டர், அதாவது பாதாள சாக்கடைகளையும் உந்தும் வசதி செய்து கொண்டு வகைகளில் மின்சாரம் இல்லாத பொழுது அது நின்று விடுகிறது. அதனால் பாதாள சாக்கடைகள் கசிந்து மேலே வருகிறது. ஆக அந்த இடங்களில் ஜென்ரேட்டர்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதையும் செய்து தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சென்ற பட்ஜெட்டில் சமுதாய கூடம் அமைப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் வரலைங்கிறதுனால சமுதாய கூடம் ஏன் அமைக்கவில்லை என்று கேட்டோம். அது நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்திருக்கிறார்கள். அதுமாதிரி சத்தியமூர்த்தி நகரில் தூய்மை பணியாளர்கள் குடியிருக்கிற பகுதியான அந்த கோட்ரஸை இடித்து விட்டு புதிய கோட்ரஸை கட்டித்தர வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். சென்ற பட்ஜெட்டில் 10 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த பட்ஜெட்டில் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போன்று தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு காலை உணவு திட்டம் என்பது இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மிகச்சிறந்த தரமான காலை உணவு திட்டத்தை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாநகராட்சிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வார்டுக்கும் பக்கத்து வார்டு 18க்கும் இடையில் ஒரு 4.5 இன்ச்சில் ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. அந்த தடுப்பு சுவரை அகற்றிவிட்டு
அது வந்து ஒரு மாற்றுப்பாதை அமைத்து தருமாறு நான் கேட்டிருக்கிறேன். அது நேரடியாக வந்து மேயர் அவர்களும் ஆணையர்களும் பார்வையிட்டு அந்த பாதை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தணும் செய்து தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கவிஞர் யாழன் ஆதி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ், வேலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், மண்டல துணை செயலாளர் நவ்ஷாத், தொழிலாளர் முன்னணி மண்டல செயலாளர் மணிவண்ணன், நகர செயலாளர் சக்தி, பாசறை யுவராஜ், கவி சொல்லி வினோத், அரசு ஐக்கிய பேரவை கவிஞர் ராஜ், ஆனஸ்ட் ராஜ், மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன், மாதனூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சுந்தர், அரவிந்த், பிரேம், விக்னேஷ், பிரதாப், கலைசெல்வன், பிரசாத், தயா, விஸ்வநாதன், ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு ஆகியோருக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோவை முகமது அலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை தெற்கு தொகுதி செயலாளர் பாலசிங்கம், மாவட்ட பொருளாளர் விஜயகுமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ராஜ்குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் தளபதி சஃபிக், ஆட்டோ ரவி, கிருஷ்ணவேணி மற்றும் புர்ஹான், ரகமது நிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். கோவை முகமது அலி மாவட்ட செயலாளர், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் கோவை. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலைசாரா தமிழர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் தியாகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுபெரும் தலைவரான ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்களுடைய கருத்தியலை உள்வாங்கி தன்னை ஒரு போராளியாக இந்த மண்ணில் பணியாற்றிய கட்சியின் முதன்மை செயலாளர் அண்ணன் ஏசி பாவரசு அவர்கள் நினைவை போற்றும் வகையில் கோவை மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை சந்தித்து களமாடிய போராளி தோழர் பாலசிங்கம் அவர்களுடைய நிலைமை போற்றும் வகையில் இவர்கள் மூவருடைய படத்தை திறந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வீரவணக்கம் செலுத்தி பாசிசவாதிகளிடமிருந்து இந்த இந்திய நாட்டை காப்போம் என்று எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய ஒரு வாழ்நாள் உறுதியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உறுதியை இந்த நாளில் 1ஆம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த நாளில் பாசிசத்தை ஏறெடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். ஈரான் உச்ச தலைவர் கமேனி படுகொலை செய்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் பாசிச மேலாதிக்க வெறியாட்டத்தை கண்டித்தும் ஈரான் மீதான போரை நிறுத்த கோரியும் திருச்சி பாலக்கரை ரவுண்டனா பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் நிர்வாகி ராஜ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், சக்தி ஆற்றலரசு, திலீபன் ரமேஷ், மரிய கமல், சங்கர், ஏகலைவன் சீனிவாசன், மகளிரணி நிர்வாகி லட்சுமி பிரியா, சுதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் பாசிச மேலாதிக்க வெறியாட்டத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், யுத்தம் கூடாது என்பதுதான். போராட்ட உலகத்தில் தான் ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள். ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாடுகளில் சுயநல நோக்கத்தோடு அந்த நாட்டினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவதும், ஒரு நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைப்பதும், தான் விரும்பிய ஒரு அரசை அங்கே நிர்மாணிப்பதும் தொடர்ச்சியாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் மேற்கொண்டு வருவதை உலகம் அறியும். அண்மையில் வெனிசுலா நாட்டு அதிபரை, அவரது மனைவியை அந்த நாட்டிற்குள்ளேயே சென்று வடுக்கரைக்குள் சென்று இருவரையும் கைது செய்து அமெரிக்க சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருப்பதை உலகமே கண்டித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது ஈரான் நாட்டிற்குள் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இனவெறி பிடித்த இஸ்ரேலும் இரண்டு நாடுகளுமாக சேர்ந்து அந்த நாட்டு மக்களை மிக அநியாயமான முறையில், கொடூரமான முறையில் மாணவிகள் உட்பட, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் கொன்றது மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய தலைவரை, அதிபரை கோமேனி உட்பட அவர் மகள், மருமகன், பேர குழந்தைகள் அத்தனை பேரையும் கொன்று குவித்து உலகத்தையே இன்றைக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழலுக்கு என்ன ஆகுமோ எதிர்காலம் என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் பல்வேறு நாடுகளில் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், படிக்கச் சென்ற மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கில் பல நாடுகளில் இருக்கிறார்கள். விமான போக்குவரத்துகள் முற்றிலுமாக தடைபட்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் திரைப்பட நடிகைகள் குறித்து தான் பத்திரிகைகளில் பெரிய செய்திகளாக வருகிறது. அவர்கள் மட்டுமல்ல, விளையாட்டு வீரர்கள், படிக்கச் சென்ற மாணவ மாணவிகள், பிழைக்கச் சென்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் தங்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்து எங்களை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்க இஸ்ரேல் சம்பவம், ரெண்டு நாடுகளும் மேற்கொண்டிருக்கிற இந்த கொடூரமான மிருகத்தனமான இந்த வேட்டையாடுதலை உலகமே கண்டித்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் திருச்சி மாநகரத்தில் மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது, உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. ஏன் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற அமெரிக்காவிலும் கூட இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உலகமே கொந்தளித்து போருக்கு எதிரான குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்திய நாட்டினுடைய பிரதமர் மௌனம் காப்பது என்பது இந்தியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஏன் மௌனம் காக்கிறார் என்று தெரியவில்லை. அமெரிக்காவுக்கு, அதனுடைய அதிபர் ட்ரம்புக்கு முற்றிலுமாக அடிமையாகிவிட்டாரோ நரேந்திர மோடி அவர்கள் என்று கருத வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய நாட்டினுடைய தொடக்க காலத்திலிருந்து பார்ப்பீர்களேயானால், பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து அணிசேரா கொள்கையை மேற்கொண்ட ஒரு நாடு. ஏகாதிபத்தியத்திற்கு என்றுமே இந்தியா ஆதரவான நிலை என்றைக்கும் எடுத்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மோடி சர்க்கார் முற்றிலுமாக அமெரிக்க ஏகாதிபத்திய ஆதரவை நிலையை மேற்கொண்டு இருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் விரும்புவது போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். போர் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா நிறுத்த வேண்டும், இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் இஸ்ரேல் பிரதமரோடு பேசினேன், அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். யார் போர தொடங்கினானோ அவனிடத்திலே போய் சமாதானமாக இருந்து பேசுவது அர்த்தமற்ற ஒரு பேச்சு. போரை நிறுத்துவதற்குள்ள முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டினுடைய சுய அதிகாரமும் காப்பாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனநாயகமும் காப்பாற்றப்பட வேண்டும். எந்தெந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த அரசாங்கத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். இன்றைக்கு எந்த நாடாக இருந்தால் படையெடுப்பேன், ஆக்கிரமிப்பேன், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று உலகத்தின் நாட்டாமையாக
அமெரிக்கா செயல்பட்டு கொண்டிருப்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அந்த அடிப்படையில் இந்த திருச்சி மாநகரத்தில் மாநகர மக்களின் பேராதரவோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,